ஸோ ஹலோ மை டியர் ஃபெலோ பீப்புள்ஸ், கீழே இருக்க இந்த வீடியோ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் வைரலாக போயிட்டுருக்கு. பிகாஸ் இது தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்து ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ், அதில் ஒரு மென் மட்டும், அதாவது டிரைவர் மட்டும் மென்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக சென்னையில் வந்துட்டு மிட் நைட் ஒரு அரௌண்ட் 2 AM போயிட்டு இருக்கும்போது 2 கார்ஸ் ஓகேவா, 2 கார்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 8 குரூப் ஆஃப் மென்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ நான் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு காரை பிளாக் பண்ணி இறங்கி வந்து அவங்களுக்கு கெட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கார், அதாவது அந்த பொண்ணுங்க கார் வந்துட்டு அவங்க கார் மேலே கிராஷ் பண்ணதாகவும், கிராஷ் பண்ணிட்டு நிற்காமல் போனதுனால இப்படி சேஸ் பண்ணிட்டு வெளியேறங்க சொன்னதாக சொல்கிறாங்க. பட் இவங்க சைடு இருந்து நாங்கள் அப்படி எதுவுமே கிராஷ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 காரில் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்து டிஎம்கே ஃப்ளாக், அதாவது த ரூலிங் பார்ட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்குல்ல, ஸோ அவங்களோட ஃப்ளாக் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளாக் அவங்க கட்சியில் இருக்காங்க, இல்லை ஒரு ஃப்ளாக் கட்டியிருக்கனாலே அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலாக போனாங்கன்னா மக்களை காப்பாற்றுற ஒரு உச்சத்தில் இருக்க பொறுப்பில் அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களே இப்படி ஒரு இது பண்ணுறது ரொம்ப தப்பு. அதோட பொலிட்டிக்ஸில் தான் ரொம்பவே கம்மியான சம்பளம், அதாவது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இப்போ ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸில் இருக்கவங்க தான் இந்த டாப் நாச் பிக் ஷாட்ஸாக இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு போடுங்க. இந்த கட்சினா எந்த கட்சிக்கும் சொல்கிறேன், எந்த கட்சிக்கு போட்டாலும் யோசிச்சு போடுங்க. அது உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, ஒரு ஜென்ரேஷன், ஒரு கம்யூனிட்டிவே அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கல் நாலேஜ் ஷேர் பண்ணுங்க, எப்படிலாம் நடக்குதுன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். So thank you.